வெற்றி பெற்ற நடிகர்களில் இவரும் ஒருவர். நாடகங்கள் மூலம் திரைக்கு வந்ததால் நடிப்பில் ஜொலித்தார். மிரட்டி உருட்டினாலும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டியவர். 1000 வசனம் வார்த்தங்களை குவியலாக்கி கனப்பொழுதில் ரசிகர்களை கவர்ந்தவர். தலைமுறை நடிகனாக தமிழ் சினிமாவில் பேரெடுத்த பெரிய நடிகர் டத்தோ ஸ்ரீ ராதாரவி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த யூடியூபர்ஸ் அவர்களுக்கும், ஏன்னா நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது முக்கிய காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்க தான் அக்கப்புறம் எழுதுவாங்க, எழுதினாலும் பரவாயில்ல, நல்லா இருப்பேன் நான். ஏன்னா அவங்க எழுதணும், என்னை பற்றி ஏதோ ஒன்று எழுதணும். புரியுது உங்களுக்கு? இப்போ காந்தியை பற்றி பேசும்போதெல்லாம் கோட்ஸை பற்றி பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி தான். அது தவறு கிடையாது. இருந்தாலும் நல்ல நண்பர்கள். அண்டு சகோதரர் தானவர் என்னுடைய சகோதரன். அவர் நாங்கள் எப்பவுமே சண்டை நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம், நிறைய தடவை அதை பற்றி கவலைப்படுறதில்லை, ஒற்றுமையாக போயிட்டே இருக்கோம். அதான் ஆச்சரியமாக இருக்குது. அவர் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, என் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அவர் வந்து கலந்துக்கிட்டு நானும் வந்து கலந்துக்குவேன். அதே மாதிரி சகோதரர் செல்வமணியெல்லாம் ஏன் மறக்க முடியாதுன்னா, இன்றைக்கி ராதாரவி நிற்கிறான்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து செல்வமணி அவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய படம் செம்பருத்தி போய் நடிக்கிறேன்னு போது தான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அப்போ வீட்டில் படுத்துருந்தேன். அப்போ அந்த 3 மாதமும் அவர் வெயிட்டிங். எதுக்கு? செம்பருத்திக்கு நான் வந்து நடிக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணி என்னை நடிக்க வச்சார். அது ஒரு பெரிய ஒரு ராசியாச்சு. எதுக்குன்னா எனக்கு தங்கச்சியாக நடித்தது அதில் ரோஜா, இதில் வந்து நம்ம நளினிமா, என் தங்கச்சி உயிர் உள்ள ஒரு விஷால. அதனால் அவங்க எல்லாமே பெரிய பெரிய ஹிட்டாகி பெரிய ஆளுங்களாக இருக்கும்போது கூட இன்றைக்கு வரைக்கும் அதே மரியாதை, அதே இது அன்பு செலுத்திகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, சகோதரர் அவரை பற்றி சொல்ல தரவில்லை. அவர் இயக்குனர் என்னை வந்து சென்னை காதல்னு ஒரு படத்தில் நடிக்க வச்சார். நான் அவ்வளோவா கேட்கல அவர்கிட்ட போய் வாய்ப்பு. ஏன்னா டைரக்டருங்கிட்ட எப்போயும் நான் வாய்ப்பு கேட்டுருவேன். ஏன்னா இல்லை, அடுத்த படத்தில் நான் பிரமாதமான ஒரு வேஷம் செய்யவே முடியாது. சும்மா சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற பிஸியில் நம்ம மறந்துடுவாங்க. அதனால் அப்பப்போ நான் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இவங்ககிட்ட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் அட்டெண்டன்ஸ் இருக்கும். டிஆர்கிட்ட கவலை இல்லை, ஏன்னா அப்படி தான் ஆளினால் அழகுராஜா. அதனால் அவருக்கு எந்த ஏரியாவில் கேட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. அவர் எப்பயுமே என்னை கூப்பிட்டு, உயிர் உள்ள வரை உஷா வரும்போது நாங்கள் சொல்லியிருக்கேன், பேட்டியில் சொல்லியிருக்கேன், என்னை கெடுத்தவர் டி ராஜேந்தர்னு. ஏன் என்னை கெடுத்தாருன்னா, 8 வருஷமாக எனக்கு படம் இல்லை. லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 படம் ஒரு படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ டிஆர் சார் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுட்டே, இவருக்கு எழுதி போடுற ஓஹியோவில் ஒரு ஆளை கேட்டிருக்காரு டைரக்டராக வேணும்னு அப்படின்னு கூட எழுதி போட்டேன். ஓஹியோவில் அவர் இருக்கார், ட்ரெஸ்பாஸ் அவென்யூ. அவர் பேர் மிஸ்டர் ராவ், இந்தியன். உடனே நான் எம்ஆர் ராதாசன்னு உடனே ஒத்துக்கிட்டார். ஆனால் அந்த பதிலை சொல்கிறதுக்கு மட்டும் 2 வருஷம் எடுத்துக்கிட்டார். அதுக்குள்ளேயும் பார்த்தா உயிர் உள்ள ஒரு உஷா உள்ளே வந்துச்சு. இவர் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினது பெரிய அளவில் போய் எல்லா படத்துலையும் நான் தான் வில்லன். கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யாருன்னா ராதா ரவின்ற அளவுகளை கொண்டாண்டார். அதனால் என்னை வந்து ஊருக்கு போகாமல் தடுத்ததும் டிஆர் அவர்கள் தான். இல்லைன்னா நான் ஒழுங்காக போயிருப்பேன், அமெரிக்கா போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அமெரிக்கா போயிருந்தால் இப்போ உங்களெல்லாம் சந்திக்க முடியுமா, உங்கள் பேர் எடுக்க முடியுமா? இந்த ஊரில் நான் பேர் எடுத்துருக்க முடியாது. இந்த பேரில் எடுத்ததுக்கு காரணம் வந்து டிஆர் அவர்கள் தான். இப்போ கூட நான் அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தானு சார் சொன்னார், பேசும்போது இது வந்துடும். அப்புறமா டைரக்டர் சொன்னார், எனக்கு பேசும்போது அழ வந்துடும்னு. நான் உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு அழ வந்துருச்சு. எப்படிப்பட்ட படம், எப்பேற்பட்ட படம் பா! உயிர் உள்ள வரை உஷா. இவரை பார்க்கறதுக்கு நான் அப்போ சாந்தி விகார் பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார் சார், கங்கா அப்பார்ட்மெண்ட்ஸ். அங்கே இருந்தார். போனேன் வாயா அப்படி சொல்லிவிட்டு டோரை அவருக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது, டோர் கீரெலாம் உடனே தட்டுவார். டக் 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 டக்குன்னு போட்டார். என்னென்னு பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க உஷா. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு. உடனே எனக்கு பாடி காமிச்சார். இந்த உயிர் உள்ள ஒரு சில ஒரு பாட்டை பாடினார், வைகை கரை காற்றேன் இல்லைன்னு பாடினார். அப்படி யாரும் பார்த்தேன், என்னடா இந்த மனுஷன் நின்ன இடத்துல தட்டுறாரு, நின்ன இடத்துல பாடுறாரு,
எப்படிடா இது இப்படி ஒரு மனுஷன்னா என்ன? அப்போ பார்த்தேன். இப்போவும் 40 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்கார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய. நான் எப்பவுமே தம்பியை கூட பார்த்து சொல்லுவேன். நான் ஒரு பிள்ளைய பார்த்து சொல்லுவேன். அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி அவர் நான் எப்பவுமே பார்த்து சொல்லுவேன், என்ன தான் சொல்லு, அந்த டிஆர் மாதிரி நீ வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளப்பா. ஆனால் எல்லாமே அவர் பிறந்த பிள்ளைங்க பூரா எல்லாமே கலை அம்சம் கொண்டது. ஏன்னா இந்த பிளட் உச்சி முடியிலேருந்து கால் வரைக்கும் கலை தான் அவருக்கு லைஃப். போய் இப்படி நிற்க முடியாது. என்னென்னா இப்போ கொஞ்சம் நேரங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது வேறு, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லாது. என்னென்னா இவரை நம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் எப்பயும் அடிக்கடி வீட்டுக்கு போவேன். அப்போ சிவாஜி அப்பா வீடு பக்கத்தில் இருந்தார். அங்கே போனோம்னா மேலே நின்றுட்டே இருந்துட்டு, மேலே தானே இருக்கார், நான் டிஆர் எப்படி இருக்கீங்க அப்படி செஞ்சுட்டார். அப்படி செய்கிறாரு, பேசக்கூட மாட்டுறாரு, ஹலோ சொல்ல மாட்டுறாரு. அந்த கோவம் எனக்கு. உடனே என்னை கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து உங்களை உள்ளே உட்கார சொன்னாங்க. நான் அப்போ ஆஃபீஸ் ரூம் அந்த பக்கம் ரைட் சைடு உள்ளே உட்காந்துருந்தேன். வந்தார். இல்லையா, இந்த டைமில் உனக்கு பேசக்கூடாது உன்னோட, அதுக்காக தான் நான் பேசலை. இதை முதல்ல தெரிஞ்சிருக்கலாம்ல எனக்கு. அவர்கிட்ட கோச்சிக்கவும் முடியாது. அவர் சொல்கிறது பூரா செய்கிறது பூரா எல்லாமே நல்லது. என்னென்னா அவருடைய இன்னொரு படத்தில் நடித்த நானும் நளினியும் ஜோடி. அப்போ அதில் நான் சென்ட்ரல் மினிஸ்டராக நடித்தேன். காதல் அழுது, அது ஹைதராபாத்தில் எடுக்கிறோம். என்ன ஒரு லாபம்னா டெய்லி ஒரு கோழி அவுட்டு ரெடியாக இருப்போம் நாங்கள். நான் இன்றைக்கி தான் கோழி ஃப்ரை பண்ணிட்டியா அப்படி சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு டெய்லி ஒரு கோழி உண்டு. அது ஒரு எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல அவ்வளோ அன்பானவர். இப்போ கூட சொன்னார், அவருக்கு எழுதி வச்ச வசனம்னு தானு சார் சொன்னாங்க. நான் பார்த்ததில்லை, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா டைலாக்ன்றது ஒரு புக்கு கிடையாது. கையில் ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும், இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆஃப் த பிக்சர். சீன் ஆர்டர் படி இவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் டைலாகை. நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஏவிஎம்மில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த படம் நான் காதல் ஏவியத்தில் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இல்லை ஏன்னா நீங்கள் எடுத்தது ஏவிஎம்மில் இது தான். இந்த ஒரு சீன் எடுத்தீங்க, சுற்றி நடந்து வந்தேன். நடந்து வர இவர் பாட்டுக்கு டைலாக் சேர்க்குறாரு ஒரு பாட்டுக்கு. நானும் விடாமல் அப்படியே நடந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான் அங்கேருந்து. யார் அதை எட்டி பார்த்ததுன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது தான். இவர் உடனே யாரா அவன் எங்கடா அப்படி வந்தார். உடனே இப்படி பார்த்துட்டு சரி அவன் இந்த வீட்டு வேலைக்காரன், கதையை வச்சுக்க. அவனாலையும் செய்ய முடியாது, அவன் நல்ல நேரம் பாரு, இந்த வீட்டு வேலைக்காரன் ஆகிட்டான். அவன் ஓடியே போயிட்டான், அடுத்த தெருவுக்கு ஓடி போயிட்டான். ஒரு கத்துல அது மாதிரி ஒரு 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 அழகான ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்குது. அவர் எப்பவுமே இன்வால்வ் ஆகிடுவார். அவர் எதில் போட்டாலும் அவர் இன்வால்வ் ஆகிடுவார். இப்போ கூட சொன்னார், உயிர் உள்ள ஒரு விஷயம் எடுக்க போகிற, திருப்பி ரீரிலீஸ் பண்ண போகிறேன் வந்துருன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். ஏன்னா உயிர் உள்ளவரை உஷாவில் நடிக்கும் போது என்ன பயமோ அதே பயம் இப்போவும் இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா எனக்கு வந்து அவர் பசுக்குன்னு திட்டி விடுவார். அவர் யாரையும் பார்க்கல மாட்டார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, டக்குன்னு தப்பாக இருந்தது நான் முன்னே திட்டிட்டு. ஏன்னா இவர் வந்து அவங்க அம்மா மேலே எனக்கு இவர் மேலே ரொம்ப பிரிய வந்தது காரணம், தஞ்சாவூரில் இந்த உயிர் உள்ளவரை ஷோ நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க அம்மா வந்தாங்க, டிஆருடைய அம்மா. எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு என் அம்மா. நான்லாம் தாய்னாலே நான் வீக்னஸ்ஸு எனக்கு. அப்புறம் இவர் பயங்கரமாக அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்றது என்னப்போ, எவ்வளோ பெரிய டிஆர் அவனை அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாருன்னு எனக்கு ரொம்ப. அதுலேருந்து அவர் கூப்பிட்றாருன்னு உடனே நேராக போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதன். அவர் டைலாக் எழுத மாட்டார், ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சீனில் வந்தது அந்த சீனில் வராதுன்றது வேறு, இந்த படத்தில் வந்தது அந்த படத்தில் வராது. அந்த டேலண்ட் வந்து வேறு யாருக்குமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த நடிகர்கள் வரைக்கும் இல்லை. ஏறத்தாழ ஒரு 42 வருஷம் படித்தா இந்த படம் வந்து 40 கிழிஞ்சது போ 83 போயிட்டு அடிச்சிருக்கோம் இப்படி. ஆனால் அப்பா 40 இயர்ஸ் 45 இயர்ஸுக்கு அப்புறமா இன்னும் அதே மாதிரி இருக்கிற மனுஷன் டச் அவுட் அப்படியே இருக்கணும். டிஆர் நல்லா இருக்கணும். எங்களெல்லாம் வளர்த்து விட்டு அழகு பார்த்துட்டார்.
எல்லாரையும் வளர்த்து விட்டு அழகு பார்த்தாரு. உயிர் உள்ள ஒரு உஷா முடிகிறதுக்குள்ளே சௌகர் நம்ம வீட்டில் ஷூட்டிங்கு அங்கே முடிகிறதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்து பண்ணி என்னால் முடித்த டயர்டாயிட்டேன். தனியாக சிரிக்கிறா பாருங்க நல்ல டெய்லி பஞ்சாயத்து. இவர் அப்போ இன்னும் இளமை வேறு இருக்க 40 வருஷத்துக்கு 42 வருஷம் பின்னாடினா எவ்வளோ பெரிய இளமை. செய்வார் உன்னை இது வந்து நான் முடியாது ஏன்னா இதுவும் கோகாரு அப்படி நம்ம கெஞ்சி இல்லைம்மா இல்லைம்மா அது வந்து அது அப்படி தான் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி கெஞ்சி டெய்லி பஞ்சாயத்து. அப்படி இருந்து படம் முடித்து படம் ரிலீஸ் ஆகி ஓடுது. அசந்துட்டோம். என்னை அதே கல்பனா ஹவுஸில் என்னை இவர் சார் வந்து அந்த பைக்கில் சுற்றி வருவேன். அப்போ இவர் செயின் ஜெயபாலா நடிக்கிறார். அந்த வீட்டில் அவர் அவுட் சின்ன கேட் இருக்குது, அதில் தான் இவர் இருப்பார். கதவு திறப்பார். உசிலமணின்னு வந்தார். அப்போ அவர் வந்து யார் அது அப்படி கதவு தட்டினார். இவர் டடாக்கு திறந்தார் பாருங்க. ஜகான் சொன்னார். ஒன்றாயா இருந்தாலும் உண்மையிலே சொல்கிறேன். இவர் உசிலமணி ஓடுறாரு. ஏங்கன்னா இல்லை அவர் ஜகான் சொன்னார். அவர் ஜகான் சொன்னது என்னென்னா அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச். அது ஜகான் சொல்கிறது. நீ எதுக்கு இல்லை ஜகான்னா ஹிந்தியில் ஓடுன்னு அர்த்தம். அதான் பின்னாடி போயிட்டு தம்பின்னு சொன்னார். நாங்களாம் சிரிக்கிற அது இல்லைங்க. நைட்டில் இத்தனைக்கும் நைட்டில் இது நடக்குது. அது மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் நிறைய இருந்தது. அவர் வேணும்னே அதை செய்கிறதில்ல. அவர் அப்படி தான் அது உள்ளே இன்வால்வ் ஆகிட்டார்னா அவருக்கு சுற்றி இருக்கிறது என்னன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மனிதன், நல்ல மனிதன், நல்ல இதயம் கொண்டவர். அவர் இப்போ எங்களை வந்து என்னை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த படத்தில் ஏதோ நடிகன்னு ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு. நான் நடிக்கிறேங்கன்னு சொல்லிட்டேனே ஒழிய இன்றைக்கி வரைக்கும் திக்குன்னு இருக்க உள்ள இவரோட போய் நடிக்கணும்னா என்ன கண்டிஷனில் போகணும், என்ன மாதிரி போகணும். ஏன்னா இப்போ நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு. எனக்கு 72 ஆகிடுச்சே. இப்போ போயிட்டு இந்த மாதிரி இளமையாக சரி எப்படியோ ஒன்று நான் மொல்லம்மா நல்லிட்டம்மா கேட்டேன். நல்லம்மா நீ இருக்கிற அந்த படத்தில் அண்ணா நான் இருக்கிறேண்ணா அண்ணோட அப்பாடா 2 பேர் ஆச்சு கணக்கில். அப்போ இதை திட்டு வாங்கிறதுக்கு 2 பேர் இருக்கும். போதும்ப்பா அது போதும் என்று சொல்லி இப்படி ஒரு மனிதனை நப்பா எத்தனை டைரக்டர்ஸ் எல்லா டைரக்டர்ஸ் செல்வமணியோடலாம் மாஞ்சி ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படம் பண்ணியிருக்கேன். இருந்தால் கூட அந்த செல்வமணிலாம் அந்த சாஃப்ட் ஏதாவது பேசுவார். இவர் அப்படி இல்லை. இவர் ஸ்டார்ட் கேமரான்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவார். நம்ம எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே எண்டு பண்ணுறதுனே தெரியாது நமக்கு. அந்தளவுக்கு கொண்டாந்து விட்டுருவார். என் வண்டியை தான் நிற்க வச்சாங்க அந்த ஷாட்டில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் மேலே பறந்து இப்படி வருவார். அந்த ஷாட் போடல இப்போ ட்ரெய்லரில் படத்தில் இருக்குது. நாங்கள் நிற்போம். என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் எடுத்தோம், சீதாராம் வீட்டில். இப்படி பைக் எடுத்துகிட்டு பறந்து டூப்பு தான் வந்து என் வண்டி இடிச்சிட்டான் பின்னாடி வீட்டில். இடித்து அந்த ஃப்ரேம் ஆஃப் த அம்பாசிடர் கொஞ்சம் மாறி போச்சு. உடனே நான் இவர்கிட்ட போய் சொன்னேன், டிஆர் இப்படி பாருங்க இப்படி பண்ணிட்டேன்னு. அப்படியா நான் பார்த்துக்கிறேன் போனால் அதை கரெக்ட் பண்ணி திருப்பி அந்த பாடியை கொண்டாந்து அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு. அப்போ அவ்வளோதையும் செஞ்சு கொடுத்தாரு. அப்படி ஒரு நல்ல மனிதன், நல்ல இதயம் கொண்டவர். அவர் இவர் செய்வாரோ மாட்டாரோன்னு பயந்து போய் கேட்டது ஒன்று உண்மை. இப்போ சொல்லிடுறேன். அவனுக்கு ஒரு வேலை இல்லையாப்பா அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன செய்கிறது? இவர்கிட்ட பேசவும் முடியாது. நம்ம இப்போ உஷால் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன், நல்ல இதயம் கொண்டவர். இப்போ நான் படம் பார்க்கும்போது அப்படியே நல்லிமாவை பார்த்துட்டு இருந்தேன். என்ன அழகு! அதே அழகு இப்போவும் இருக்குது, வேறு விதமாக இருக்குது. அப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. அந்த படுபாய் இப்போ இந்த கங்கா இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போயிட்டானேன்றது தான் வருத்தம். ரொம்ப ஒரு கங்காலாம் நான் வந்து சாமி ஞானச்சேரி சாமிகளை போய் பார்க்கறதுக்கு போகும்போது கங்காலாம் க்யூவில் சரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த அவருடைய ஆசீர்வாதம் தான் இவர் படத்தில் நடித்தார், அவர் ஹீரோவாக. ஆனால் கங்கா அப்புறமா வந்து அவன் இல்லையேன்னு போது இன்றைக்கி நான் வரும்போது இதான் மனசில் வச்சுருந்தேன். கங்கா இல்லைன்னு போது வருத்தமாக இருக்குது. அவன் இருந்ததை இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று சொல்லி பல பேரை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர் டிஆர் அவர்கள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நல்ல எண்ணம் தான் அவர் பிள்ளையெல்லாம் பெருசாக தூக்கிட்டு வருது.
மேலே கொண்டாந்து வச்சுருக்கப்பேன். சில பேர் என்னை கேட்டாங்க, ஃபங்க்ஷனில் கூட கேட்டாங்க, இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷன் வெளிநாடு ஃபங்க்ஷன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் இவர் வருவாரா யாருங்க? எஸ்டிஆரா? அவரை கூப்பிட்டு என்ன செய்ய போகிறாரு? இல்லை அவர் வந்தார்னா செம்ம கலெக்ஷன் ஆகும் சார். அதுக்காகவா? என்னால் அந்த வேலைலாம் கிடையாது, எனக்கு அந்த வேலைலாம் கிடையாது. ஏன்னா நான் நேராக போய் டிஆர்கிட்ட தான் பேச தெரியும். டிஆர் வந்து அவர் ரூமில் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு கலை அம்சம் கொண்டது ஒரு விஷயம். நான் பெருமைக்காக சொல்ல, கலை அம்சம் எல்லா ஏரியாலையும் கலை அம்சத்தோடு தான் இருப்பார் அவர் வெற்றித்தனமாக பேசி நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. வெற்றித்தனமாக நான் வெற்றித்தனமாக நிறைய பேசுவேன். இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இதில் பாதி வெட்டி பாதி நல்ல விஷயம் இல்லை, அது மாதிரி தான். நான் வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன், அப்படி அரட்டடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன். அவர் மட்டும் அப்படி இல்லை, எதை தொட்டாலும் சினிமா தான், எந்த பக்கத்தை தொட்டாலும் சினிமா தான். சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது டிஆர் அவர்களுக்கு, வேறு எதுவுமே தெரியாது, கண்ணிலையும் படாது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவர். இந்த படத்தை ஏதோ 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க காதலர் தினம் அந்த தினம், அதெல்லாம் அவர் பார்த்துருப்பாரியா, அவர் பார்க்காதே கிடையாதுங்க. ஏன்னா உயிர் உள்ளவரை உஷா மாதிரி ஒரு காதல் படம் இது வரைக்கும் வந்து தான் கேட்டு வரல. அது ஒரு ஆச்சரியம் அவர்கிட்ட தான். அதிலெல்லாம் நாங்கள் நடிச்சிருக்கோம்னா எங்களுக்கு பெருமை. இப்போ என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லா இளைஞர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.